ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் விசஸ் கேகேஆர் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸ் வின் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து ஃபின் ஆலனும் ரஹானேவும் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பும்ராவாவது பிரேக் தருவாரு அப்படின்னு பார்த்தா பும்ரா ஓவர்லயும் 11 ரன் அடிச்சிட்டாங்க. ஆலன் நல்லாவே ஸ்டார்ட் கொடுத்தாரு. தலைவன் சர்துல் தாக்கூர் ஓவர்ல அவுட் ஆகிட்டான். பவர் பிளேல 72 ரன் அடிச்சிட்டாங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ண கேமரோன் கிரீன் உடனே அவுட் ஆகிட்டான். ரஹானே செம்மையா ஆடி 28 பால்ல 50 அடிச்சிட்டாரு. 10வது ஓவர்ல இருந்து ரன் ஒழுங்கா வரல அப்படின்னு ரஹானே அடிக்க போய் அவருமே அவுட் ஆயிட்டாரு. 40 பால்ல 67 ரன் ஆகி அவுட்டு. 3 விக்கெட்டுமே சர்துல் தாக்கூர் தான் எடுத்தாரு. ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர் கசான்ஃபர் ஐபிஎலுக்கு டெபியூட் மேட்ச். 4 ஓவர்ல 51 ரன் அடிச்சிட்டாங்க. 4th ஓவர்ல ஒரு கேட்ச், அதுவுமே ரோஹித் சர்மா விட்டுட்டாரு. ரகுவன்ஷியும் ரிங்கு சிங்கும் செம்மையா பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா ரன் அடிச்சாங்க. நல்லா ஆடின ரகுவன்ஷி 28 பால்ல 50 அடிச்சாரு. அடிச்ச அடுத்த பால் அவுட்டும் ஆயிட்டாரு. பாண்டியா கடைசியா விக்கெட் எடுத்துட்டான். ரிங்கு சிங்க்கு இன்னைக்கு ஒழுங்காவே படல. 240 ரன் போக வேண்டிய இடத்துல 220 தான் போனுச்சு. இந்த பேட்டிங் லைனப்புக்கு 220 ரன் நல்ல ஸ்கோர் தான். 221 டார்கெட் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவருமே நல்லா தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ரோஹித் சர்மாவும் ரிங்கில்டனும் சேர்ந்து 6-4 அடிச்சு பறக்க விட்டாங்க. ரோஹித் சர்மா ஃபுல் டாஸ் பால ஒன்ன ஆஃப் சைட்ல 6 அடிச்சிருப்பாரு. அது சச்சினோட ஸ்டாச்சு மாதிரியே இருக்கு அப்படின்னு கமெண்டேட்டர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வருவனாவது வந்து ஸ்கோரை ஸ்டாப் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா அவன் ஓவரையுமே 6-4 அடிச்சு பறக்க விட்டாங்க. பவர் பிளேலேயே 80 ரன் வந்துருச்சு. இது கேகேஆரோட 2 ரன் அதிகம். ரிக்கில்டன், ரோஹித் 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. ரோஹித்துக்கு ஐபிஎல்ல 48வது செஞ்சுரி. இது ரொம்ப பெரிய நம்பர். ஒரு டீம் கிட்ட அதிக ரன் அடித்த ரெக்கார்டு ரோஹித் சர்மா கிரியேட் பண்ணிட்டாரு. கேகேஆர்கிட்ட 1148 ரன் அடிச்சிருக்காரு. வைபவ் ரோஹித் சர்மாவோட கேட்ச டிராப் பண்ணிட்டான். திருப்பி வைபவ் ஓவர்லயே ரோஹித் சர்மா அவுட்டு. ரோஹித் சர்மா 38 பால்ல 78 ரன், அதுல 6 6 6 4, 60 ரன் 64லயே அடிச்சிருக்காரு. ரோஹித் தான் செஞ்சுரி அடிக்கல, ரிக்கில்டனாவது செஞ்சுரி அடிப்பான் அப்படின்னு பார்த்தா கேஷுவலா ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டான். ரன் அவுட் ஆகும் அப்படின்னு கூட ரிக்கில்டன் எதிர்பார்க்கல. அன்குல் ராய் செம்மையான ரன் அவுட்டு, நல்ல டைமிங் கூட. ரிக்கில்டன் 81 ரன், 8 6 4 4. ரிக்கில்டனுமே 6-4ல மொத்தமாவே 60 ரன் வந்துருது. சூரியகுமார் யாதவ் வந்து 3 4 அடிச்சுட்டு உடனே அவுட். இன்னும் பழைய ஃபார்முக்கு சூரியகுமார் யாதவ் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ரன்ஸ் ஒழுங்காவே வரல. எப்படியோ தட்டு தடுமாறி வின் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சர்துல் தாக்கூர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஏன்னா ரன்னை கண்டெயின் பண்ணதே அவர் தான். 3 விக்கெட் எடுத்து பிரேக் த்ரூ கொடுத்ததுமே அவர் தான். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சர்துல் தாக்கூர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். மும்பை இந்தியன்ஸ் 14 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் ரன் ரேட்ல ஆர்சிபி தான் முன்னாடி இருக்காங்க. மும்பையோட நெட் ரன் ரேட்டு 0.687ல இருக்காங்க. நேத்திக்கு விராட் கோலியோட ஷோவா இருந்துச்சு, இன்னைக்கு ரோஹித் சர்மாவோட ஷோவா இருக்கு. இந்த 2 நாளுமே கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு செம ட்ரீட்டு. இந்த வீடியோவை ஐபிஎல் ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ல ஏதாவது டவுட் அப்படின்னா உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.